தாண்டி சியாட்டில் இருக்க ஜெயிச்சாங்க ஓகே. பட் யாரா ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மேட்சுமே தொடர்ந்து அடிச்சது ஒரே ஆள் தான். அந்த ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா கழுவி ஊத்தணும். ஐபிஎல் ஃபுல்லா கழுவி ஊத்தணும். இந்த ப்ரிவியூல கூட வந்து இவரெல்லாம் இருந்தா இந்த டீம் உருப்பிடுவாங்க. கண்டிப்பா ஆட வைக்க கூடாதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு பிளேயரு சிம்ரன் நெட்மயருங்க. அவர் வந்து எம்ஐ நியூயார்க்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 95 வச்சாரு எம்ஐ நியூயார்க்கு. அப்போ வந்து நியூயார்க்ல வந்து செஞ்சுரி வச்சாரு பூரன். சரிங்களா, அந்த மேட்ச் செம்ம சேஸ். இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் சேஸ் இன் எம்எல்சி ஹிஸ்டரி கூட அது 237 240 சேஸ் பண்ணாங்க. சரிங்களா, அது ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது மேட்ச் அகைன் 200+ டார்கெட் இருந்துச்சு. திரும்ப சிம்ரன் நெட்மயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 பால்ஸ் 67 தான் அடிச்சு அதுவும் திரும்ப ஜெயிக்க வச்சாரு. திரும்ப தேர்ட் மேட்ச் the team was completely out of the game. out of nowhere he came again, he sat, he conquered ன்ற மாதிரி தான் ஒரு செம்மையான ஒரு 65 ஐ திங்க் சம்வேர் அரவுண்ட் தட் ஸ்கோர். பட் எனிவே 3 மேட்ச்லயே ஒரு அன்பீட்டனா இருந்து ஃபினிஷ் பண்றாங்க மனுஷன். ஆமா, சரியான அடி. செம்ம அடி போட்டு 3 மேட்ச்மே அன்பீட்டனா இருந்தாரு. 50 எல்லாம் அடிச்சது ஓகே, 3 மேட்ச் அன்பீட்டனா இருந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. So the old Simran is back. என்ன சிம்ரன் இதெல்லாம்? சிம்ரன் இப்ப ஆளுங்க. சிம்ரன் இப்ப வந்து புதுசா விளையாடுறாருங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் சிம்ரனை. ஆனா இப்ப வந்து சிம்ரனை பாக்குறது சந்தோஷமா இருக்கு. இதுதான் நீயாடா இது இவ்வளத்தையும் உள்ள வச்சுக்கிட்டா இப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரிதான் திடீர்னு ஒரு பொருள் எடுத்து காட்டுறாரு.